கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துமஸ் 25வது நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகரை 6 மாசமாக பார்க்க முடியல இந்த லாக்டவுனால. இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மேரி கிறிஸ்துமஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ். சத்தமா சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ். பின்னால் இருக்கிறவங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயாவின் தீர்க்கதரிசி புத்தகத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். கொஞ்சம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். பரிசுத்தாவியாக தேற்றவாளனே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, இந்த நாளை நீர் ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்திலிருந்து எங்களோடு கூட பேசும். நீர் ஆண்டவரை பெருக வேண்டும், நாமும் பெருக வேண்டும். வந்திருக்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜனங்களையும் அடியானையும் கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். வார்த்தைக்கும் அந்த ஆராதனைக்கு விரோதமாக வேலை செய்யற பொல்லாத பிசாசு நாலு சூழ்ச்சிகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டுகிறோம். விடுதலையோட வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் தாமே பேசுவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் மாற்றும் எல்லா கீர்த்தியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 600 அல்லது 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனத்தை வசனமாக இங்கு எழுதுகிறார். இந்த 6வது வசனத்தை வாசித்தோம். 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாலகன் அப்படின்னா பிள்ளை. பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது for to us a child is born, to us a son is given. அல்லேலூயா. இந்த முதலாவது வசனத்தையே கூர்ந்து நல்லா கவனிக்க வேண்டும். அங்க கர்த்தர் சொல்லுகிறார், பாலகன் பிறந்தார். பாலகன் கொடுக்கப்படல. பாலகன் அங்க கன்னி மரியாள் வயித்துல அங்கே கன்னி மரியாள் கர்ப்பவதியாகி அங்கே பாலகன் பிறந்தார். இப்ப பாலகன் கொடுக்கப்படல, பாலகன் பிறந்தார். குமாரன் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? குமாரன் நித்தியத்துல பிதாவோடு கூட அவர் தேவனாய் இருக்கிறார். இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இல்லையா? அவர் தேவனா இல்லையா? அப்படின்னா கிடையாது. அதனாலதான் வசனம் அங்க ரொம்ப தெளிவா சொல்கிறது, குமாரன் அங்கே கொடுக்கப்பட்டார், பாலகன் அங்கே பிறந்தார். இப்போ குமாரன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு அறிமுகமாயிருக்கிறார். அவரை தான் நாம மெரி கிறிஸ்துமஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ் இந்த 25வது நாளில டிசம்பர் மாதத்துல அவருடைய பிறப்பை, அவருடைய பிறந்த நாளை தான் நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இங்க தீர்க்க தரிசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி எழுதுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது the government shall
be upon his shoulders. அப்ப கர்த்தத்துவம் அப்படின்னா ராஜ்யத்தை, அரசாளுகிற ராஜ்யத்தை தேவன் இயேசு கிறிஸ்து மீது, பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து மீது, அவர் தோளின் மீது வைத்தார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். வாசிப்போம் லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். வேகமாக திருப்புவோம். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இங்க மரியாள் இங்க வீட்டுல இருக்கும் பொழுது காபிரியல் தூதர், அங்கே தேவதூதன் அங்கே வெளிப்பட்டு மரியாளுக்கு இந்த காரியத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய பொறுப்புகளை குறித்தும் அங்கே தூதன் மரியாளுக்கு அங்கே அறிவிக்கிறார். வாசிப்போம் லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தமிழிலே யாராவது எடுத்தவங்க வேகமாக வாசிக்கலாம். இதோ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக. நல்லா கவனிங்க, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அல்லேலூயா. 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், அவர் பெரியவராய் இருப்பார். அல்லேலூயா. இவர் அங்கே பாலகனாய் பிறந்தாலும் இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, வளரும் பொழுது பெரியவராய் இருப்பார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அதுதான் பாடம். பெரியவர் நமக்குள்ளே, மிகவும் பெரியவர் நமக்குள்ளே. அல்லேலூயா. அப்ப இவர் எப்படி இருப்பார்? பெரியவராய் இருப்பார். இவருக்கு என்ன கொடுக்கப்படும்? தாவீதின் சிங்காசனம், தாவீதினுடைய ராஜ்யத்தை, இவர் யாக்கோபின் வீட்டாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு நாளும் முடிவிராது. அப்ப நீங்க கேட்கலாம், இப்போ வேதத்துல யாக்கோபின் குடும்பத்தை குறித்து வாசிக்கின்றோம், இவர் யாக்கோபின் குடும்பத்திற்கு மட்டும்தான் ராஜாவா? இயேசு கிறிஸ்து வெறும் யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் மட்டும் ஆண்டவரா? யூதருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் மட்டும் இவர் ராஜாவா? அல்ல. வாசிப்போம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எசேக்கியேல் புஸ்தகத்திற்கு பிறகு இருக்கிற புஸ்தகம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசியுங்கள் வேகமாக. ராஜரிசனத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடம் மட்டும் வந்து சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் இவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. சகல ஜாதிகளும் ஜனங்களும், சகல ஜாதி, அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ராஜா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சர்வாதி அதிகாரிகள், உலகத்துல தேசங்களுக்கு பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிகாரிகள் எல்லாருக்குமே அதிகாரி தான் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் பாடுறோம், அவருடைய இந்த பாடலை பாடும் பொழுது சர்வாதிகாரி கிறிஸ்தேசுவின் மனவாட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தேஸ் இந்த அதிகாரிகள், எல்லா ஜாதிகளும் தேசங்களுக்கு அதிகாரிகள் அங்கே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அங்கே ஆளுகை செய்கிறார்கள். இந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் அதிகாரி தான் இயேசு கிறிஸ்து. அந்த வரலாறுல இருந்த ராஜாக்களும் பலன் கொண்ட வீரர்களும் எல்லாருக்கும் அதிகாரியா இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இவர் எப்படி பிறந்தார்? எப்படி பிறந்தார்? சாதாரணமான விதத்துல இவர் பிறந்தார். அல்லேலூயா. அங்கே இவருடைய பிறப்பை பார்க்கும் பொழுது ரொம்ப மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அங்கே தூதன் தேவ தூதன் மரியாளுக்கு அவருடைய பிறப்பை குறித்து தேவதூதன் அங்கே அறிவிக்கிறார். வாசிப்போம் அதை. லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து. எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். தேவதூதன் அவனை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. அவருடைய பெயர் என்ன? இயேசு. இந்த இயேசுனுடைய பெயருடைய அர்த்தம் என்னவென்று வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயுடைய சுவிசேஷத்துல இயேசு என்று பெயரிடுவாயாக. கர்ப்பவதிக்கு மரியாளுக்கு அங்கே தூதன் சொல்கிறார், நீ இயேசு என்று இந்த பாலகனுக்கு பிறக்க போகிற பாலகனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த இயேசு என்ற பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். வாசியுங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு என்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். யூதர்களும் யாக்கோபு குடும்பத்தார் மட்டும் அவருடைய ஜனங்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை விசுவாசிக்கிற, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அங்கே அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். அப்போ அவர் நம்முடைய பாவங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை 9ஆம் அதிகாரத்தை மீண்டும் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். ஏசாயா 9:6 வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், சட்டத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் எப்படி இருக்கும்? முதலாவது என்ன? அதிசயமானவர். சொல்லுங்க, அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர். 9:6 அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த 5 காரியங்கள் ரொம்ப முக்கியம். அவருடைய நாமம் என்ன? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். முதலாவது அதிசயமானவர். என்ன அதிசயம்? அவருடைய பிறப்பே அதிசயம்தான். அப்போ கன்னி மரியாள் அங்கே கர்ப்பவதி ஆக முடியுமா? ஒரு கன்னி ஸ்திரீ, புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ அங்க நிச்சயதார்த்தம் தான் நடந்திருக்கு, திருமணம் இன்னும் நடக்கல. அப்ப யோசேப்பு இன்னும் மரியாள அறியவில்லை. புருஷனை அறியாத, ஆணை அறியாத இந்த ஸ்திரீக்கு ஒரு பிள்ளை அங்கே கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி கொடுத்தார் என்பதை வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். 1:35 தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமா 34வது அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். 35வது வசனத்துல, 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல, தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய ஆவி நம்ம மேல வரும் பொழுது என்ன நடக்கும்? முடியாத காரியம் முடியும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துமஸ் இந்த செய்தி நமக்கு என்னவென்றால், கிறிஸ்துமஸ் நாள்ல செய்தி என்னவென்றால், மனுஷனாலே கூடாத காரியம் சாத்தியமே இல்லை. அப்போ கன்னி ஸ்திரீக்கு பிள்ளை பிறக்குமா? புருஷனையே அறியாது, புருஷனை நான் அறியனே. தூதனுக்கு அங்கே மரியாதை சொல்லுகிறா,
அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே கர்த்தர் அதிசயமாக மாற்றுகிறார். அதுதான் அவருடைய நாமம் என்ன? அதிசயமானவர். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி நம்முடைய பலனாலும் முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, நம்மளுடைய பலத்தினாலும் பராக்கிரத்தினாலும் ஆகாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இறங்கும் பொழுது, மரியாதை மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார், கர்த்தருடைய ஆவியானவர் நிழலிடும், அப்பொழுது தேவகுமாரன் அங்கே பிறந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். அப்போ அவர் அதிசயமானவர். He is wonderful. ஆங்கிலத்துல the word wonderful. அவர் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் எப்படி நமக்கு வழி காட்டுவார் அப்படின்னா, வேதத்துல வாசிக்கின்றோம், அவர் ஆலோசனை கர்த்தாவும் கூட. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு இன்னொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவருடைய பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். He is called as the helper, counselor ஆங்கிலத்துல. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி வழிகாட்டுவார்? நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட சாலமோன் ஞானி இந்த வசனத்தை சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரத்துல, ஒரு மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற ஒரு வழி உண்டு, ஆனால் அந்த வழியினுடைய முடிவோ மரணம். வாழ்க்கையில எந்த பாதையில நாம போகிறோம், எங்க போகிறோம், எப்படி போகிறோம், என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையினுடைய தீர்மானம் என்ன, நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன. நேற்று தினத்துல எங்களுடைய குடும்பத்துல இருந்த ஒரு சகோதரனோடு தான் நான் பேசிக் கொண்டிருந்தேன். இப்போ அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை பேசிக் கொண்டிருந்தோம். வாழ்க்கை என்பது என்ன, என்ன நோக்கம், எதற்காக நாம் இந்த பூலோகத்துல இருந்தோம். இயேசு கிறிஸ்து 30 வருஷம் தான் வாழ்ந்தாரு, 33 வருஷம் தான் வாழ்ந்தாரு. 30வது வருஷத்துல தான் அங்க ஊழியமே தொடங்கினாரு. 3 வருஷம் ஊழியம் செஞ்சு உலகத்தையே கலக்கிட்டாரு. அல்லேலூயா. 2000 வருஷம் அவருடைய புகழை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அப்போ வாழ்க்கை எப்படி போக வேண்டும், எந்த வழியில போக வேண்டும் தெரியல. சாலமோன், அப்படிப்பட்ட சாலமோனே சொல்றாரு, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற ஒரு வழி உண்டு, ஆனால் அந்த வழியின் முடிவும் மரணம். நான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். என்ன அர்த்தம் இது? நானே வழியும் சத்தியம். அப்ப ரொம்ப நேரம் இதை குறித்து தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். இதை வெளிப்படுத்த எனக்கு இப்ப கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு என்ன அப்படின்னா, வாழ்க்கையை வாழ மனுஷனுக்கு தெரியல, எந்த வழியில போகணும், எந்த நேரத்துல என்ன செய்யணும், எந்த முடிவு எப்படி எடுக்கணும், எந்த முடிவு எந்த நேரத்துல எடுக்கணும், அப்ப யாரை நாம திருமணம் செய்து கொள்ளணும், அல்லது எங்க போகணும், எப்படி இது சாத்தியமாகும், ஒன்னும் தெரியல. அப்போ we are all helpless, உதவியற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபடியாகவே நாமும் கூட வாழ்ந்தோமானால் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஜெயித்தாரா இல்லையா? ஜெயித்ததனால தான் உலகத்துல இன்னும் 2000 வருஷமாக அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம், கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறோம். அப்ப அவர் வாழ்ந்தது போல, அவர் வாழ்ந்தது போல நல்ல ஒரு வழி இருக்குது. இந்த வழியில போறோம், கடைசியில பார்த்தா முட்டு சந்தா இருக்குது, வழி முடிவடையுது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழி, நானே வழி. பாடணும், நானே வாசல். அவரே வாசலா இருக்கிறார். யோவான் 10ல சொல்கிறார், நானே I am the door, நானே வாசல், நானே வழி. அவர் போல ஜீவித்தா போதும். இப்போ வாழ்க்கையில நமக்கு வேண்டிய ஒரு எடுத்துக்காட்டு, வாழ்க்கை எப்படி வாழணும், வாழ்க்கை இந்த பூலோகத்துல எப்படி வாழணும், இது 33 வருஷத்துல வாழ்ந்து காட்டிட்டாரு. 90 வயசு இல்ல 80 வயசு இருந்துதான் வாழணும் கிடையாது. அவர் என்ன பண்ணாரு? 33 வருஷத்துல 3 வருஷம் தான் ஊழியம். குஷ்டரோகில சுஸ்தமாகிறாரு, மரித்தவனை எழுப்புகிறாரு, அப்புறம் பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுக்கிறாரு, செவிடனை கேட்க வைக்கிறாரு, ஊமையான பேச வைக்கிறாரு, அப்புறம் என்ன பல அற்புதங்களை செய்கிறாரு. கடலை அகற்றினார், கடலை அகற்றினார். He controlled the nature. கடலை அகற்றினார். மனுஷனுக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்தார். மனுஷனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட supernatural miracles, what man can comprehend, more than what he can comprehend. He defied the laws of nature. You are thinking, can God do this for me in my life? That's why the Bible says, for unto us a son is given, child has been born. Hallelujah. எதற்கு பிறந்தார் அப்படின்னா,
வாழ்க்கை எப்படி வாழணும், எடுத்துக்காட்டலாம, எங்க போறோம், என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். ஆலோசனை கர்த்தர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரே நமக்கு ஆலோசனையை கொடுப்பார். அடுத்தது வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். நானும் பாஸ்டரும் இந்த ஒரு வசனம், இந்த வார்த்தையை குறித்து நல்லா பேசிக் கொண்டிருந்தோம். இயேசு கிறிஸ்து எதற்கு பூலோகத்துல வந்தாரு, அவருடைய குறிக்கோள் என்ன? நான் சொன்னேன், நமக்கு வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, நாம ஏன் இந்த பூலோகத்துல இருக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூலோகத்துல வந்தாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாம கூட ஏன் இந்த பூலோகத்துல இருக்கிறோம், இந்த பூமியில இருக்கிறோம் நீங்க தான் நாம புரிஞ்சுக்கலாம். வாசிப்போம் 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வேகமாக வாசிப்போம். வாசிப்போம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். எட்டாவது வசனம் 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எதற்கு? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அதெல்லாம் யோசிச்சு கொண்டிருந்தேன். வாழ்க்கையில நாம என்ன செய்கிறோம்? வாழ்க்கை என்ன? இது வாங்கணும், அது வாங்கணும், இதை ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும், இந்த வேலையை போகணும், அது அடுத்தபடி போகணும், அடுத்தபடி உயரணும், அடுத்தபடி உயரணும். நேற்று ஒரு சகோதரர் கூட பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் அப்படின்னா, அவருடைய நோக்கமே தனி. அவரு பாட்டு அவருடைய பயணத்துல போய்கொண்டே இருந்தார். வழியில வந்தவங்க, அவரோட பேசினவங்க எல்லாம் தான் வேதத்துல நாங்க வாசிக்கிறோம். வழியில அப்படி ஒரு ஸ்திரீ வராங்க, இயேசு கிறிஸ்துவ தொடுறாங்க. 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து தொடுறாங்க. உடனே தொட்ட உடனே சுகம் வந்தது. அல்லேலூயா. அப்படி போறாரு, பார்வை இல்லாம திருக்கிறாரு. தாவீதின் குமாரனே உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து பாக்குறாரு, மண் எடுக்கிறாரு, கண்ணுல போடுறாரு, சுகமாக்குறாரு, போயிட்டே இருக்கிறாரு. அப்படி இன்னொருத்தர் வராரு, குஷ்டரோகி வராரு. ஆண்டவரே என்ன சொஸ்தமா கூடுமா? விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தால் என்ன காண்பாய்? தேவனுடைய மகிமையை காண்பாய். சுகமாக்குறாரு, அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. எங்க போகிறாரு? நாம எங்க போகிறோம்? எதனால இங்க இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து இந்த பாலகன் எதற்கு இங்க பிறந்தார்? குமாரன் ஏன் கொடுக்கப்பட்டார்? தேவகுமாரன் ஏன் இங்க பிறந்தார்? ஏன் கொடுக்கப்பட்டார்? நீங்களும் நானும் கூட தேவகுமாரராகவும் குமாரத்திகளாகவும் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எதற்கு இங்க இருக்கிறோம்? வசனம் சொல்கிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எதற்கு வெளிப்பட்டார்? 33 வருஷம் தான். 90 வயசு இருந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நினைக்கிறோம். 33 வருஷம் இருந்து என்ன பண்ணிட்டார்? உலகத்தை கலக்கிட்டாரு. பிசாசை சிலுவையில ஜெயித்தார். எந்த மனுஷனாலும் கூடாது, எந்த மனுஷனால முடியாது. மனுஷனை பார்த்தாலே பயம். அப்ப எங்க நாம பிசாசை எதிர்ப்போம்? இயேசு கிறிஸ்து அவர் தேவனாய் மட்டும் இல்லாமல் மனுஷகுமாரனாய் இருந்து தேவகுமாரனாய் இருந்து சிலுவையில பிசாசை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெயித்தார். அதனாலதான் அவருடைய நாமத்துல அங்க ஜெயம் உண்டே. என்ன உண்டே? ஜெயம் உண்டே. அவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் காட்டிலும் மேலான நாமம். எல்லா நாமத்திலும் காட்டிலும் மேலான நாமம். வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். இயேசுவுக்கு எப்படி வல்லமை? பிரச்சனை நேரத்துல இயேசு நாமத்தை சொல்லி பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இயேசுனுடைய நாமத்தை பிரச்சனை இருக்கும் பொழுது சொல்லி பாருங்க. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு நிச்சயமா கொடுப்பேன். நேற்று நேரத்துல காலையில எங்க வீட்டுக்கு ஒரு ஸ்திரீ வந்தாங்க. ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. வீட்டுல கணவனை பிரிந்து அநேக வருடங்களா இருக்கிறாங்களாம். ரொம்ப கவலைக்கும் வேதனைக்குரிய ஒரு காரியம். அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து நானும் பாஸ்டமாவும் சிஸ்டர்னாவும் இருந்தோம். எங்களோட கூட அவங்க பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொன்ன அவங்க கர்த்தரை அறியாத ஒரு ஸ்திரீ. அப்போ அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், என்ன போராட்டமா இருக்கட்டும், எவ்வளவு ஒரு நெருக்கடியா இருக்கட்டும், ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒரு இடத்துல கவனம் சிதறி போச்சு, அதனால ஒரு பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் தான் கவனம் சிதறிச்சு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போவான்.
So அது அப்போ கவனம் சிதறி போச்சு. இப்ப நான் சொன்ன காரியம் உங்களுக்கு என்ன என்றால், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், ஆனா இந்த பிரச்சனையின் மத்தியில ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் போதும். ஏசப்பா எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொன்னேன். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பாடல் ஒரு பாடல் எழுதினார் பாஸ்டர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாது ஒழிந்து போவதில்லை. மத்தேயு 5. மனுஷனுடைய வார்த்தை வந்து மாறி போயிடும். ஒரு நாள் ஒரு வார்த்தை இருக்கும், இன்னொரு நாள் இன்னொரு வார்த்தை, மூணாவது நாள் இன்னொரு வார்த்தை. ஆனா இந்த வசனம் ஒரு நாள் நேற்றும் என்றும் என்றும் மாறாத வசனமா இருக்குது. நம்முடைய தேவன் மாறாத தேவனா இருக்குதா? பாடல் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு பாடிட்டே இருப்பேன். வானமும் பூமியும், இந்த வானமும் பூமியும் கூட, மேல பார்க்கிற வானங்களும் நாம் இங்க பூலோகத்தில் இருக்கிற இந்த பூமியை ஒரு நாள் அழிந்து போகும். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. ஒரு நாளும் வானமும் பூமியும் ஒழிந்து போகும். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மை விட்டு ஒழிந்து. அதுதான் மத்தேயு 28ல சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் உங்களோடு கூட நான் இருப்பேன். மத்தேயு 11:28ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. நாம வெக்கேஷன்ல போய் கொண்டாடணும்னு நினைக்கிறோம், ஆனா கர்த்தரே உங்களுக்கு வெக்கேஷன் கொடுப்பார். அதுதான் என் விசுவாசம். சங்கீதம் 23ல அன்னைக்கு நான் பாஸ்டர் சொல்லுவாங்க, வெக்கேஷனே இல்ல, இப்போ 325 நாம ஓடிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் வாரத்துல எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஆனா எங்களுக்கு கொண்டாட்டமே இல்லை. ஏன்? ஏன்னா பொறுப்புகள் அவ்வளவு உண்டு. அப்பதான் சங்கீதம் 23ல கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றார்? Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green. He makes me lie down in green pastures. He leads me beside the still waters. He restores my soul. Hallelujah. அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றுவார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில வைத்து அமர்ந்த தண்ணீர்களிலே என்னை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு மெய்ப்பனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பல பெயர்கள் உண்டு. தாவீது குமாரன், இம்மானுவேல் பாடணும். இம்மானுவேல் கர்த்தர் நம்மோடு கூட. God is with us. கர்த்தர் நம்மோடு. இன்னொரு பேர் என்ன? அவர் மெய்ப்பனாகவும் இருக்கிறார். மெய்ப்பனா. நாம யாரு? ஆடுகள், அவருடைய ஆடுகள். அல்லேலூயா. அப்போ அவர் மெய்ப்பனாய் இருக்கிறார். அப்போ இங்க 9:6ல ஏசாயா தீர்க்கதரிசி 9:6ல வாசித்தோம், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. நித்திய பிதா. அடுத்தது என்ன? நித்திய பிதா. எப்படி ஒரு நித்திய பிதாவா இருக்கிறார்? எப்படி ஒரு நித்திய பிதா? இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னொரு பேர் என்ன? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. நித்திய பிதா. வாசிப்போம் யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வேகமாக வாசியுங்கள். யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அங்க பிலிப்பு நத்தானியலும் இயேசு கிறிஸ்துவை சொல்றாங்க, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காட்டும். அவங்க சொல்றாரு, 3 வருஷம் இவ்வளவு நாட்டில் என்னோட கூட இருந்து நீ பிதாவை பார்க்கணும்னு கேட்கிறியா? 3 வருஷம் என்னோட கூட இருந்து பிதா யார் என்று நீ கேட்கிறியா? இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம் அப்படின்னா பிதாவையும் அறிந்து கொண்டோம். ஏன் பிதாவை அறியணும்? பிதாவை ஏன் அறியணும்? ஏன்னா நம்ம வாழ்க்கை பூலோகத்துல மரணத்தோடு முடியல, மரணத்துக்கு அப்புறமும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை நாம பெற்றுக்கொள்ளணும், அந்த மோட்சத்துக்கு நாம போகணும். பிதாவுடைய கையில, பிதா இருக்கிற இடத்துலதான் மோட்சம் உண்டு. பிதா இருக்கிற இடத்துலதான் பரலோகம் உண்டு. பிதா இருக்கிற இடத்துலதான் நமக்கு ஜீவன், நித்திய ஜீவன் உண்டு. அந்த இடத்துக்கு போகணும். நான் அவருக்கு இயேசு கிறிஸ்து வேணும். ஹல்லேலூயா. இப்போ யோவான் சொல்கிறார், பிதாவின் வீட்டுல பல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
in my father's house there are many mansions. பிதாவின் இடத்துல வாசஸ்தலங்கள் உண்டே. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்தவங்க எல்லாம் நம்ம பிதாவின் இடத்துல கொண்டு போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வரவங்களும் கொண்டு போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து காலத்துல வந்திருக்கிற குருக்களும் அல்லது பல ஆசாரியர்களும் யாரும் நம்மளை கொண்டு போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவே மட்டும்தான். மரணத்துக்கு முன்பாக நமக்கு ஜீவனை கொடுப்பார், மரணத்துக்கு அப்புறமும் ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சபையினுடைய மோட்டோ வாசிச்சீங்க அப்படின்னா ஜீசஸ் இஸ் லைஃப். ஜீசஸ் இஸ் லைஃப். இயேசுவே ஜீவன். சபையினுடைய அந்த லோகோல பாத்தீங்க அப்படின்னா பாஸ்டர் எழுதினாரது ஜபத்துல வைத்து ஜீசஸ் இஸ் லைஃப். அல்லேலூயா. அவரே ஜீவனா இருக்கிறார் நமக்கு. கடைசியாக வாசிப்போம் சமாதான பிரபு. சமாதான பிரபு, சமாதான பிரபு. அல்லேலூயா. எப்படி இவர் சமாதானம் கொடுப்பார்? சமாதான பிரபு. வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து அங்கே ஜனங்கள் மத்தியில வெளிப்படுகிறார். வெளிப்படும் பொழுது அங்கே தம்முடைய சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுகிறார். அப்போ அங்கே சீஷர்கள் எல்லாரும் வேதத்துல வாசிக்கின்றோம் யூதர்களுக்கு பயந்து, என்றால் யூதர்கள் தான் இயேசுவை சிலுவையில அறைந்தார்கள். அப்போ யூதருக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை யாரும் பேசக்கூடாது என்று அங்கே கட்டளை இருந்ததுனால யூதர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்ததுனால சீஷர்கள் எல்லாரும் பயந்து அந்த வீட்டில் அங்கே கூடி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுகிறார். வாசிப்போம் யோவானின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 21:19. யோவான் 21:19. என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை 20:19 2019 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் வாசிங்க. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என்ன என்றார்? உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ பயத்துல நீங்களும் நாமும் கூட வீட்டுல கூட்டி கொண்டு இருக்கும் பொழுது ஐயோ என்ன வந்துருமோ, என்ன நோய் வந்துருமோ, என்ன தீங்கு வருமோ, பிரச்சனைகள் மத்தியில என்ன நடக்குமோ. இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வாசிங்க, திருப்பி அதை வாசிங்க. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் என்றார். முதலாவது விஷயம் அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? உங்களுக்கு சமாதானம். இரண்டாவது விஷயம் வாசிப்போம் 21வது வசனம் அதே அதிகாரம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் பூதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது விசை கர்த்தர் நமக்கு அங்கே சமாதானத்தை பேசுகிறார். 26வது வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் 8 நாளுகளுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அப்போ வீடு பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல, உங்க இருதயம் பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் வந்து தட்டும் போது நீங்க கதவை மட்டும் திறந்தீங்கன்னா போதும், அவர் உள்ள வந்து நிற்பாரு. வேதத்துல வாசிக்கிறோம் வீடு பூட்டப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது அவர் கதவு அருகிலே நின்று தட்டுகிறார். He knocks at the door. இருதயத்துல தட்டும் பொழுது கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனம் ஒரு நிமிஷம் கூட சிதறி போகக்கூடாது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. அல்லேலூயா. 33 வருஷமும் கவனமா இருந்தார். சிலுவைக்கு போவதற்காக ரொம்ப ஒரு பிடித்த ஒரு வசனம் மத்தேயு 26:27 சொல்லுவார், விழித்திருந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நாம விழித்திருந்து ஜெபிக்கிறோம்? இப்போ இயேசு கிறிஸ்து விழித்திருந்து ஜெபித்தார். அல்லேலூயா. சமாதானம் உண்டாவதாக 3 விஷயம் சொன்னா.
எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க சீஷர்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளில, பண்டிகை நாளில என்ன உங்களுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயந்து போய் போராட்டத்துல கதவு பூட்டி, ஐயோ யார் வருவா, என்ன வரும், என்ன ஆபத்து வருமோ, என்ன பிரச்சனை வருமோ நீங்க பயந்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு உங்கள் நடுவிலே, இயேசு உங்கள் நடுவிலே. நீங்கள் எல்லாம் வீட்டுல கூடி இருக்கும் பொழுது நடுவில் அவர் நின்று சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:27. என்ன எப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார்? யோவான் 14:27 வேகமாக வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். வாசிக்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள் இன்னைக்கு கலக்க வேண்டாம். அவ்வளவு பிரச்சனைகளும் பொறுப்புகள் இருந்தாலும், நெருக்கடி இருந்தாலும், ஒரு நாள் அன்னைக்கு கவலை வேண்டாம். முதல்ல ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் கவலைப்படாம வாழ்வோம். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிலிப்பியர் புத்தகத்துல சொல்லுவார், எந்த ஒன்றையும் குறித்தும் கவலைப்படாமல் இருங்கள். Be anxious of nothing. Be anxious of nothing. ஒரு நாள் தீர்மானம் எடுத்து பாருங்க. கிறிஸ்துமஸ் நாள் 25ஆம் தேதி பாலகன் நமக்கு பிறந்திருக்கிறார், குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த நாள்ல, இவர் பிறந்த இந்த நாள்ல நாம கவலைப்படாமல் இருக்கோம். ஏன் அப்படின்னா அவரை நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அவரை நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ இங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசித்த அவருடைய நாமங்கள் என்ன? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதான பிரபு. நண்பர்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாத சமாதானத்தை நண்பர்கள் பின்னாடி ஓடுகிறோம், ஜனங்கள் பின்னாடி ஓடுகிறோம். ஐயோ அவங்களோட பேசினா சமாதானமா இருக்கும், வாழ்க்கை கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், 6 மணி நேரம் அவங்களோட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு போகிறோம். இல்ல சில இன்பங்களை நோக்கி போகிறோம், சில இன்பங்களை நோக்கி போகிறோம். ஆனா அது இந்த இன்பங்கள் வெறும் அந்த நிமிடம் மட்டும்தான் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதற்கு பிறகு பிரச்சனை. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒருவரே உங்களுக்கு சமாதான பிரபுவாய் இருப்பார். He shall be the Prince of Peace. நித்தியமோ என்றென்றைக்கும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். எழுந்து நிற்போமா? கண்களை தட்டி மகிழ்ச்சியாக இந்த பாடலை பாடுவோம். என்னோட கூட தெரிஞ்சவங்க பாடுங்க. சபையில நம்ம அநேக விஷயம் இந்த பாடலை பாடியிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளில் இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, சொந்தமாக பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத வாழ்க்கை நீங்களும் பாடலாம். சொந்தமாக பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டார் தகப்பனினாலே. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டார் தகப்பனினாலே. ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, இது
சொந்தமெல்லாம் பெரிய அன்பு என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டான் தகப்பனின் அன்பு தந்து விட்டான் இது ஒன்றில்லாத அன்பு இது போல அன்பு இது ஒன்றில்லாத அன்பு இது போல அன்பு இயேசுவின் அன்பு இது ஒன்றில்லாத அன்பு புறம்பே சொல்லாத பூரண அன்பு இயேசுவின் அன்பு இது ஒன்றில்லாத அன்பு புறம்பே சொல்லாத பூரண அன்பு கரங்களை தட்டுவோம். ஆண்டவரே உடைய அன்பு ஒப்பில்லாதது. அன்பின் பிதாவே இயேசு நாமத்தில் வருகிறோம். பரிசுத்தாவியாக தேர்ந்தெடுவாரனே கிறிஸ்துமஸ் ஆராதனை நீர் ஆசீர்வதியும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான். குமாரன் நீர் இயேசுவே நீர் எங்களுக்காக கொடுக்கப்பட்டீர். உம்மை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். உடைய பாவங்களை ரட்சிக்க வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பவரே உடைய நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை சமாதான பிரபுவா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவே நீர் இந்த உலகத்தை ஜெயித்ததுனாலே எங்களுக்கும் ஜெயிப்புக்கு ஆண்டவரே நாங்களும் வாழ்க்கையில ஆண்டவரை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த பண்டிகையை ஆண்டவரே உண்மை நாங்கள் நினைக்கிறோம். பிறப்பை ஆண்டவரே பிறப்பை நாங்கள் நினைக்கிறோம். அதிசயமானவர் நாமம் ஆண்டவரே அதிசயம் உள்ளது தேவனே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. ஆபரகம் பண்ணபடியாக தேவனே ஆண்டவர் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஜனங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். மேலும் நீர் பலப்படுத்துவீராக. சொல்லிக் கொள்ளும் சகலத்தையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுவோம் பரப்பிடாவே. சேர்த்து சொல்லுங்க. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வல்லமையும் உள்ளார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் உலகத்தின் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. Amen. The grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet fellowship of the Holy Spirit be with us and all, now and forever, until Jesus comes. Amen. Hallelujah. Happy Christmas. Hallelujah.